அண்மை செய்தி. இலங்கையின் பல்வேறு இடங்களை டிட்வா புயல் புரட்டி போட்டுள்ள நிலையில் 132 பேர் பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வசந்த் சித்தார்த் வழங்க கேட்கலாம். வசந்த் சித்தார்த், டிட்வா புயல் காரணமாக 132 பேர் பலியாகியுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இலங்கையில் விவரங்கள் என்ன? கண்டிப்பாக தொடர் சீற்ற காலநிலை காரணமாக 132 பேர் இதுவரை மரணமடைந்துள்ளனர். இதில் முக்கியமாக இன்று இலங்கையில் அவசர நிலை பிரகடனமானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாதிப்பினால் கிட்டத்தட்ட உயிர்களையும் தாண்டி 4 லட்சம் பேர் இந்த புயலினால் பாதித்துள்ளனர். அதே போல் முக்கியமாக நம்ம இதை பார்க்க வேண்டும் என்னவென்றால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வானிலை ஏற்பட்ட அந்த காரணத்தினால் மட்டுமே இந்த ஒரு புயலின் தாக்கத்தினால் கிட்டத்தட்ட 132 தற்போது உயர்ந்துள்ளது. மேலும் இவர்கள் இருக்கக்கூடிய இந்த பாதிப்பில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களை அவர்களை பாதுகாப்பான இடத்திற்காக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாகாணங்களில் அவர்களுக்கு முகாமானது அறிவிக்கப்பட்டு தற்போது அங்குள்ளனர். மேலும் இதில் சிக்கியுள்ள 172 பேரை தற்போது வரை காணவில்லை என்ற துறை சார்பில் தற்போது அறிவிப்பானது வந்துள்ளது. நாட்டின் தற்போது நிலவும் அந்த நிலைமை காரணமாகவே ஜனாதிபதி அவர்கள் தற்போது அவசர கால சட்டத்தை தற்போது பிறப்பித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் மற்றும் நாட்டின் நல்வாழ்வு உறுதி செய்வதற்கான பொது வாழ்க்கைகள் நிலைகொள்ள அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவை வழங்குவதற்கு உறுதி செய்வதற்கான சட்டமானது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பிறப்பிக்கப்பட்ட சட்டத்தினால் ஜனாதிபதி செயலாளர் தற்போது கையெழுத்தாக வெளியிட்டதை பார்க்க முடிகிறது. மேலும் நேற்று முதல் இந்த சட்டமானது அமலுக்கு வந்த நிலையில் தற்போது அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு முக்கியமாக பார்க்க முடிகிறது. ஏன்னா இலங்கையில் இது மாதிரியான சட்டங்கள் தற்போது அவசர பிரகடனம் ஒரு பாதிப்பினால் அறிவிக்கப்பட்டது என்பது முக்கியமானது. அதே போல் சீரற்ற காலநிலை கிட்டத்தட்ட 25 மாவட்டங்களில் உள்ளடக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1,02,887 குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவலானது சொல்லியிருக்கிறார். இதே போல் இந்த முகாமில் இருக்கவங்களுக்கு முழுமையாக இவர்களை பாதுகாப்பு செய்வதற்காக இந்த 25 மாவட்டங்கள் இவர்கள் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் முகாமானது அனைத்து பகுதிகளிலுமே தற்போது அமைக்கப்பட்டு இவர்களை முழுமையாக அவர் கண்காணித்து வருகின்றனர். மேலும் இந்த உயிர்ந்துள்ளவர்கள் அதே போல் இங்கே காணாமல் போனவர்களை தருவதற்காக துறையின் சார்பிலே இங்கே அறிவிக்கப்பட்டு தற்போது அவர்களை தேடும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த வேளையில் நாம் பார்க்க வேண்டும் என்றால், கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமான மழையானது கண்டி மாவட்டத்தில் தான் பதிவாயிருந்தது. இந்த அவர் நிலையில் இருக்கக்கூடிய அந்த முகாமிலான அறிவிக்கையானது தற்போது வெளிவந்தது. இந்த 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 431 மில்லிமீட்டர் ஆனது மழை வீழ்ச்சியானது நேற்று வந்து பதிவாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் கோகலை மாவட்டத்தில் உள்ள இருக்கக்கூடிய இடத்திலும் இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய இடத்திலும் 277 மில்லிமீட்டர் 8 மில்லிமீட்டர் மழையானது. அதே போல் கிளிநொச்சி மாவட்டத்தில் பொன்கலை பகுதியில் 274 மில்லிமீட்டர் மழையானது தற்போது பதிவாகியுள்ளது. இதன் அளவு கிட்டத்தட்ட வருடங்களில் இருக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவானது இந்த ஒரே நாளில் இந்த பகுதியில் இருக்கிற மழையானது பாதிப்பை உண்டாக்கியுள்ளது. மேலும் இந்திய அரசு சார்பில் பல்வேறு அவர்களுக்கு பாதிப்பில் உள்ளவர்களுக்கு உணவு உள்ளிட்ட பல்வேறு தேவையான பொருட்கள் தற்போது அனுப்பி வைக்கப்பட்டிருந்தாலும் இவர்கள் பாதிப்பில் அதிகமாக இருக்கும் இந்த ஒரு காரணத்தினால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ச்சியாக பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது. இது முக்கியமாக இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு நெட்வொர்க்கானது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 2 நெட்வொர்க்குகள் முழுமையாக பாதிக்கப்பட்டதால் இவர்கள் தொடர்பு கொள்ள முடியாமல் அவர் உறவினர்கள் தொடர்பு கொள்ள முடியாமல் சிக்கி வருகின்றனர். மேலும் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அதே போல் மின் இந்த பகுதியில் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இங்க இருக்கக்கூடிய அடிப்படை முக்கியமாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அதே போல் நெட்வொர்க் இருக்கக்கூடிய இது மாதிரி பல்வேறு பிரச்சனையை தற்போது சந்தித்து வருகிறேன். மேலும் இதில் முக்கியமாக இதை பார்க்க வேண்டும் என்றால், இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய இயல்பு வாழ்க்கையை பாதித்தை தாண்டி அவர் உணவுக்காக அவர்கள் முகாமில் தற்போது தங்க வைத்தனர். மேலும் உணவின்றி அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல குடும்பங்கள் தவித்து வருகின்றனர். இவர்களை மீட்டு வருவதற்காக தான் இந்த முகாமானது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ச்சியாக பார்த்தால் இருக்கக்கூடிய இங்க இருக்க ராணுவத்தினரும் சரி அதே போலீசாரும் சரி தொடர்ச்சியாக இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த ராணுவத்தினர் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் மூலம் அவர்களை மீட்கும் காட்சிகளை பல்வேறு வலைதளங்களில் வந்து நாம் பார்க்க முடிந்தது. அங்கே இருக்கக்கூடிய காட்சிகள் மூலம் அவர்கள் முழுமையாக இங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட சிக்கியிருப்பவர்களை இந்த ஹெலிகாப்டரின் உதவியுடன் தற்போது ராணுவத்தினர் மீட்டு வருகின்றனர். இதில் முக்கியமாக இந்த கண்டி பகுதியில் தான் பாதிப்பான அதிகப்படியாக இருந்தது. அதில் நம்ம வீடியோ காட்சி முழுமையாக கண்காணிக்க முடிந்தது. ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய வீடுகள் அடித்து செல்லப்பட்டு பல்வேறு இருக்கக்கூடிய கட்டடங்கள் அளவுக்கான மழையானது இருக்கக்கூடிய பெரிய பெரிய வீடுகள் தற்போது இந்த பகுதியிலிருந்து அடித்து சென்றதால் இந்த பாதிப்பானது முழுமையாக பார்க்க முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் டிட்வா புயல் காரணமாக 132 பேர் பலியாகி இருக்கின்றனர். மேலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.